அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி கிட்ட இருந்து செம்ம நியூஸ் வந்திருக்குங்க. காலையில் எந்திரிச்சோன்னே செம்ம நியூஸு. துபாய் போயிருந்தாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு நம்ம செரீன் பாத்திமா இருக்காங்க இல்லையா, அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க துபாயில் வச்சு. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமையே வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கேக்கை வந்து நம்ம விஜய் தான் எடுத்துகிட்டு வராரு, சுவாமி எடுத்துகிட்டு வந்து அவங்க மூஞ்சிக்கிட்ட வச்சுன்னா அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. அவ்வளோ பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இங்கே பாருங்களேன், அவங்க மூஞ்சி எப்படி இருக்குன்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சூப்பருங்க, ரொம்ப ஜாலியாக எல்லாமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆனால் துபாயில் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரவீன் சார் இருக்காங்க, அவங்க மிஸ்ஸஸ் பிரவீன் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம சுவாமி செம்ம ஹாப்பியாக இருக்காருங்க, செம்ம ஜாலியாக இருக்கார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஆனால் அங்கே பெரிய பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த இது பார்த்தோன்னே செம்மையாக இருந்தது. ஆனால் அந்த பர்த்டே கேர்ளுக்கே வந்து அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். பரவாயில்ல, சூப்பரில் செம்ம அப்படிங்கிறத. ஆனால் எல்லாருமே வந்து செம்மையாக வந்து ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட பர்த்டேவை இவங்க எல்லாருமே சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சுரேன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இது வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல வந்து கேக்கை தூக்கிட்டு வராரு நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்து செம்மையாக வந்து கட் பண்ணுறாங்க. செம்ம நியூஸு. காலையில் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. எப்படி வரும் வேலண்டைன் டேஸ்க்கு பிப்ரவரி 14க்கு கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?